நான் ஆரம்பித்த இந்த காரியம் என்னமாய் முடியுமோ என்று குழப்பத்தில் இருக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது பிரசங்கி 7:8. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. போவாசின் மூலமாக தன் சந்ததி விருத்தியாகும் என்று நினைத்து ரூத்தை சில காரியங்களை செய்ய வைத்தாள் நகோமி. அதிகாரம் 3:18 இது என்னமாய் முடியும் என்று பொறுத்திரு என்று சொன்னார். அப்படியே பொறுத்திருந்த போது போவாசின் மூலமாக அவங்க வம்சம் தழைத்தது. ஆமாங்க, கர்த்தர் சொற்படி சில காரியங்களை நாம் துவங்கிவிட்டு பிறகு சந்தேகப்பட்டு குழம்புவதில் பிரயோஜனம் என்ன? ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் என்று அவர் சொன்னாரே. அதனால் நீங்க குழம்ப வேண்டியதில்லைங்க. நீங்க எடுத்திருக்கிற இந்த காரியம் முடிவு மிகவும் சம்பூர்ணமா இருக்குங்க. அற்பமான ஆரம்பத்தினாலே அசட்டை பண்ணாதே என்று வேதம் சொல்லுகிறதே. நீ துவக்க வைத்த இந்த காரியத்தை நான் அசட்டை பண்ணாமல் பொறுமையாயிருந்து உன் முடிவை நான் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசு மூல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.